இன்னைக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய ஸ்டேட்டஸ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்களுடைய ஸ்டேட்டஸ் இந்த ஒரே ஒரு புகைப்படம் தான். ஆல் ஐஸ் ஆன் தி ரஃபா. இந்த ரஃபா அப்படின்ற இந்த பகுதி பலஸ்தீனுடைய எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது இஸ்ரேலிய மக்களால் தாக்கப்பட்ட அந்த காசாவினுடைய மக்கள் செல்ல இடமில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பலஸ்தீனுடைய எல்லை பகுதியில் ரஃபா என்ற அந்த இடத்தில் தற்பொழுது தங்கியுள்ளார்கள். இத்தகைய அதாவது சொந்த நாட்டிலேயே அகதிகளாக இருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்களை நேற்றைய தினம் இஸ்ரேல் படும் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி 45க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கு ஷஹீதாகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இத்தகைய மக்களுக்காக வேண்டி நாம் நிச்சயம் கையேந்தியாக வேண்டும். நிச்சயம் அல்லாஹ் அவனுடைய கருணையையும் உதவியையும் மிக விரைவில் அவன் தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஈமானில் பலமுள்ளவர்களை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்க வேண்டுமா? பைத்துல் முகத்தஸை சுற்றியுள்ள அந்த மக்களை பாருங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய பாக்கியம் நிறைந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் ஒரு கட்டத்தில் உதவி புரிவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.